உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 4ஆம் ஞாயிறு 15/3/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்றும், மனிதரின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒருவரையும் மதிப்பீடு செய்ய வேண்டாம் என்றும் கூறுகிறது. கடவுளின் கட்டளைப்படி இறைவாக்கினர் சாமுவேல் இஸ்ரேலின் அரசரை தேர்வு செய்ய ஈசாய் இல்லம் வந்து அவரின் மூத்த புதல்வர்கள் 7 பேரையும் விடுத்து சிறுவன் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். அவரே இஸ்ரேலின் சிறந்த அரசராகவும் விளங்கினார். நற்செய்தியில் இயேசுவால் பார்வை பெற்றவர் இயேசுவின் நம்பிக்கை கொள்கிறார். இயேசுவை இறைவாக்கினராகவும் கடவுளிடமிருந்து வந்தவராகவும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் பரிசேயர் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கி விட்டார் என்று அவரை பழித்துரைக்கின்றனர். இன்று நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? இறைவனில் நம்பிக்கை கொண்டு உண்மை நீதி வழி நடந்து ஒளியின் மக்களாய் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறைவார்த்தைகள் 1 மேலும் 6 முதல் 7 மேலும் 10 முதல் 13 முடிய. முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களுக்கு அரசரை தேர்வு செய்ய கடவுள் இறைவாக்கினர் சாமுவேலை ஈசாய் இல்லம் அனுப்பினார். அவர் ஈசாய் இல்லம் வந்தபொழுது அவரது தலைமகன் எலியாவை கண்டார். அவன்தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் கடவுள் அவனது தோற்றத்தை பார்க்காதே, நான் அவனை தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். இவ்வாறு அவரின் 7 புதல்வர்களும் தேர்ந்து கொள்ளப்படவில்லை. கடைசியாக சிறுவன் தாவீது அழைத்து வரப்பட்டான். கடவுள் சாமுவேலிடம் இவனே தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்றார். தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். கடவுள் மனிதரின் உள்ளத்தையே பார்க்கின்றார். உள்ள தூய்மையோடு வாழ வேண்டும் என்று கூறும் சாமுவேல் முதல் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கின் மூலம் இறை அன்பில் இணைந்துள்ள நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக இருக்கின்றோம். எனவே இருளின் செயல்பாடுகளை களைந்திட வேண்டும் என்றும், இருளின் செயல்பாடுகளை செய்வோரின் உறவுகளை தவிர்த்திட வேண்டும் என்றும், அவர்களின் குற்றங்களை எடுத்து கூறி திருத்த வேண்டும் என்றும் தூய பவுலடியார் கூறுகின்றார். ஒளியின் செயல்பாடுகளான உண்மை நீதி வழி நடந்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறும் எபேசியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பர் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவார்த்தைகள் 1 முதல் 41 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மாட்சியின் மன்னரே, அன்பு இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் ஞான மேய்ப்பர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்களது அருள்பொழிவு அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆசிராய் விளங்கிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, உலக நாடுகளுக்கிடையே நிலவும் போர்களால் மக்கள் பாதுகாப்பின்மை, உயிர் சேதம், பொருட்சேதம், வேலை இழப்பு, வளர்ச்சியின்மை என பல்வேறு துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றனர்.
இயேசு விரும்பிய அன்பும் அமைதியும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட உலக நாடுகள் போரை கைவிட்டு மக்கள் நலன் காக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழைப்புக்கு ஏற்ப உயர்வு அருள்பவரே அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் கல்வியின் மேன்மையை உணர்ந்து பொறுப்புடன் படித்து பயமின்றி தேர்வை எழுத வேண்டுமென்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் அன்பு இறைவா, மனிதரின் வெளி தோற்றத்தை கொண்டு நாங்கள் மனிதரை தீர்ப்பிடாமலும் உண்மை, அன்பு, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் எனும் நற்பண்புகளில் சிறந்து விளங்கி உமது அருளையும் ஆசீரையும் பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் நான் எனது என்ற தன்னல போர்வைக்குள் முடங்கி போகாமல் அனைத்து மக்களையும் அன்பு செய்து உதவி செய்து வாழ வேண்டும் என்றும் நல்ல உடல் நலமும் நல்வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.